நாங்கள் வந்து கீப் சப்ரைஸ் வரோம். டே வந்து உங்களுக்கு பிறந்த நாளா? டே வந்து உங்களுக்கு வந்து 50வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக கீபி சர்ப்ரைஸோட வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்துருக்கு. இப்படி யார் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க? உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு அழகான சாக்லேட் கேக் ஒன்று வந்துருக்கு. இப்படி உங்களுக்காக யார் இந்த கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி தந்திருப்பாங்க? மகளாக்களா? பேர் இல்லையே இல்லையா? வீட்டுன்னு தெரியல. வேறு யாரும்? வேறு யாரும் செய்ய மாட்டாங்களா உங்களுக்கு அப்படி சர்ப்ரைஸ் எல்லாம்? பவனியாவில் இருந்து யாரு? செல்வி இல்லையே, அந்த நேம்ல வர இல்லையே. வேறு யாரு? சதீஷ் இல்லை, வேலும் இல்லை. சரி, அப்படி ஜோசி அடுத்த கிஃப்ட் பார்ப்போமா? உங்களுக்காக வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்துருக்கீங்க வேணா. இப்படி உங்களுக்காக வந்து 50 பிறந்த நாள் வந்து ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்கணும்னு சொல்லி தான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்காங்க. இப்படியா உங்களுக்கு அக்கறை அனுப்பியிருப்பாங்க? இப்படியெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? தெரியலையா? இல்லையே, அப்படி சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு மினாக்கடி சர்ப்ரைஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க, அப்புறம் அவங்க மனசில் கஷ்டப்படும். கலையரசன் இல்லையே. கலையரசன் யாரு? மகனா? இல்லை, மகன் எனக்கு தெரியல. வேறு யாரும் இல்லை. யாரா இருக்கு உங்களுக்கு உங்களோட பிறந்தாண்டு தெரியும்? தெரியும். ஆறார் தம்பியா இருக்கலாம். இல்லையா? வீட்டிலேருந்து தெரியலையே. பவுனியாலேருந்து தெரியல. கிளஞ்சியும் இல்லை. வெளிநாடு அப்படி இல்லையா? எங்கெல்லாம் வரல. நான் வெளிநாடுன்னு சொல்லல, எங்கே இருந்து வந்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு இருக்கிற மாட்டு கேட்குறேன் சர்ப்ரைஸ் செய்யறதுக்கு. சரி, அப்படி ஜோசி அடுத்த வீட்டு போவோம். என்னண்டு உங்களுக்காக வந்து சின்ன ரேடியோ மாதிரி என்ன நீங்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நீங்கள் பொழுது போகணும் உங்களுக்குன்னு சொல்லிடலாம் வாங்கி தந்துருக்காங்க. இப்படி உங்களுக்காக வந்து ஒவ்வொரு கிஃப்ட்டுமே வந்து பார்த்து தான் வாங்கி தந்துருக்காங்க. இப்படிலாம் வாங்கி தர யாராக இருக்கு? எப்படி இருந்தாலும் உங்களை ஒரு அக்கறையான உள்ளாலும் பாசம் உள்ளவராக தான் நினைப்பிருப்பாங்க. ஆள தெரியலையா? அப்படி சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்காக முன்னாடி அனுப்பியிருக்காங்க. கண்டுபிடிக்கணும் ஏதோ உங்களை. ஆனால் நல்ல பாசம் உள்ளது தானே. சரி, அப்படி அடுத்த வீட்டு நின்று வாமா. கீதாவா? கீதான்றதாரு? இல்லையே, அங்கிருந்து. சரி, அப்படி அடுத்த வீட்டு நின்று வாமா. என்ன வரைக்கும் இது உடைக்க தோச்சா? இல்லையே, எப்படிங்க பாப்பா? என்னண்டு கெஸ் பண்ண மாதிரி சோச்சு தானே. இப்படி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இப்படி சோச்செல்லாம் யார் வாங்கி தருவாங்க? இப்படி எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் தான் உங்களுக்கு வந்துருக்கு கூடுதலானே. அப்படி யார் மகள்? என்ன இல்லையா? வாட்டிருந்து வேற இல்லையா? நவாக்கு மட்டும் அப்படி அக்கறை இருக்கு. வேறு யாரும்? சரி, உங்களுக்கு ஒரு 3 சான்ஸ் தரேன். ஒரு 3 பேர் சொல்லுங்க அப்போ. வேற 2 அப்படி நீங்கள் பிள்ளையா சொன்னீங்கன்னா எல்லா கிஃப்ட்டும் கொண்டு போயிடுவோம். உங்களை பாசம் உள்ளான ஆக்கள் நீங்கள் சொல்லுங்க பார்த்து உங்களுக்கு யார் இப்படி சர்ப்ரைஸ் செய்வாங்க. வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன பேருக்கெல்லாம் இருக்கு. கலையரசன் இல்லை. கலையரசியும் இல்லை. நான் அது சொல்ல நீங்கள் 3 பேரை சொல்லுங்க பாப்பேன். நான் சரி இல்லை இப்போ சொல்லல. 3 பேர் உங்களை பாசம் உள்ள ஆக்கள் நீங்கள் சொன்ன பேர்களுக்கெல்லாம் இருக்கேன். இல்லை உண்டு.
கீதா இல்லை 2 இல்லை. இன்னொரு ஆள் சொல்லுங்க பாப்போம். சுபாஷ் இல்லை, நீங்கள் சொன்ன 3 பேருமே இல்லை. வேறு யாரா இருக்கும்? உங்களோட இந்த 50வது பிறந்த நாள் வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட கிஃப்ட் மங்களை ரெடி எங்களோட கிஃப்ட் சர்ப்ரைஸ் சூடாக ரெடி பண்ணி தந்திருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியலையே. உங்களை ரொம்ப பாசம் உள்ள ஒரு ஆள் தான். உதயபாங்க இல்லையே. வேணா வரணும் போயிட்டு சரி, அப்படி அடுத்த வீட்டு பாமா. ஆறா இருக்கும் பாருங்க. ஆறு இது மகள் பேத்தியா? உங்களோட பேத்தியா? உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி தந்தது வந்து உங்களோட மகள். உங்களோட மகள்லாம் எங்களை இந்த 50வது பிறந்த நாளில் அப்பா வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணி தந்துருக்கேன். சரி, அவ என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த 50வது பிறந்த நாளில் உங்களுக்காக வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் அனுப்பியிருக்கா. அவளை உங்கள இருக்க பாசத்தை இந்த பிறந்த நாளில் உங்களுக்காக வழிகாட்டி இருக்கானே. அவ என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கலியரிசி. ஓ, கலியரிசி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வாங்க இதுதான் எனக்கு தேவையான பொருள்னு தெரியும். ஏற்கனவே சொல்றேன். அவ தான் இந்த கீதை செய்யணும் செய்திருக்காவ. அவ கர்நாடக முதல்ல இருந்தே உங்களுக்கு சர்ப்ரைஸ் இப்படி செய்யணுமான்னு சொல்லி அப்ப பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்கு இப்படி எல்லாம் செஞ்சு வந்திருக்கேன். அவருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் எதிர்பார்க்கல இப்படி செய்வாங்க. சந்தோஷமா? எல்லாம் பிடிச்சிருக்கு. சரி சரி, செய்ததுக்கு தேங்க்ஸ். அவாக்கு அவார்ட சார்பாகவும் அவ இந்த இடத்துல இல்லை எல்லாருடைய அவார்ட சார்பாகவும் எங்களோட கீப் சர்ப்ரைஸ் கூடாகவும் உங்களுக்கு எங்களோட நீங்க பிறந்த வாழ்த்துக்கள்.